அரங்கமும் அதிரல, விசிலும் பறக்கல. தளபதிக்கு செஞ்ச மாதிரி தலைவருக்கும் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா, ஆனா தலைவர் செஞ்சுட்டாரு. ஆனா அரங்கம் அதிர்ச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல அரங்கமும் அதிரல, விசிலும் பறக்கல. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி படத்தோட லாஸ்ட் 30 மினிட்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். தலைவர் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய சீனா இருக்கும். அந்த விண்டேஜ் பிளாஷ்பேக் சீன்ல தலைவரோட விண்டேஜ் ஸ்டைலு, ஸ்வாகு அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதெல்லாம் திரும்ப ஸ்க்ரீன்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அந்த வாய்ஸுமே வந்து ஏஐ மூலமா வந்து விண்டேஜ் ஸ்டைலில் அப்போ அவர் எப்படி பேசியிருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பித்தாலுமே அந்த ப்ரீ இன்டர்வல் அண்ட் இன்டர்வல் பிளாட்டில் வர ட்விஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிச்சு. அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அதில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜுக்குனே உண்டான அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கும். அதில் அந்த ஃபீமேல் லீடுக்குன்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. மாஸ்டர்ல எப்படி ஆண்ட்ரியாவுக்கு கொடுத்தாரோ, விக்ரம்ல எப்படி ஒரு ஏஜென்ட் டீனாவை கிரியேட் பண்ணாரோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடுக்கு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது படத்தில். ஷௌபின் ஆகட்டும், நாகார்ஜுனா ஆகட்டும், இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் லோகேஷ் கனகராஜுக்குனே உண்டான அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும்ல, அது வந்து இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இது லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சில இடங்கள் எல்லாம் தோணும். எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவாக தோணுச்சு. ஆனால் உங்களுக்கு படம் வந்து ரொம்பவே பிடிக்கலாம். தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒருவேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.